வெல்கம் டு இண்டஸ்ட்ரி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷனோட 2 படத்தோட ரிலீஸ் டேட்டுக்காக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வேட்டையின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட விடாமுயற்சி. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்ம வேட்டையின் படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அதேமாதிரி விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட்டையும் சொல்லாமே இருந்தாங்க. ஸோ வேட்டையின் படத்தோட அந்த ரிலீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அக்டோபர் 10 அப்படின்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தோட எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டப்பிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சாமா. ஸோ நம்ம ஏகே ஃபேன்ஸை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட்டை விட வேட்டையின் படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 வேட்டையின் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக தீபாவளிக்கு ரிலீஸ் நம்ம விடாமுயற்சி. ஸோ அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ரூட்ஸ் டு கிளியர் அப்படின்ற மாதிரி நம்ம விடாமுயற்சி படத்தை தீபாவளி கொண்டு வரதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பிளானுமே பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட் லாக் பண்ணிட்டாங்க. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் ரிலீஸ் டேட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது விடாமுயற்சி படுத்துது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செம்மையான சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துலேருந்து ஒரு தரமான கிளிம்ஸ் ஒன்று கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்களாமா. ஸோ எந்த டைம் வேணாலும் அது ரிலீஸ் ஆகலாம். ஐ திங்க் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட அந்த ஷூட் வந்து ராப் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 days தான் ஷூட் இருக்குது அப்படின்ற இப்போ சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஷெட்யூல் அப்படின்றது முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் மட்டும் பெண்டிங் இருக்காமா. அதை எடுத்து முடிச்சிட்டாங்க. கம்ப்ளீட் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடும். கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நம்ம படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸு. ஸோ வேதாளம் படத்துக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது தீபாவளிக்கு. ஸோ தீபாவளி ரிலீஸ் அப்படில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட அம்மன் கூட தான் கிளாஷ் ஆகும் விடாமுயற்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இன்றைக்கி வேட்டையின் படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அக்டோபர் 10 சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா தீபாவளி ரிலீஸ் அப்படின்றதுல எந்த மாற்றமே கிடையாது. ஸோ இது ஒரு ஹாப்பியான நியூஸாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கே ஃபேன்ஸ்லாம் செம்மையாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.